ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு சாஃப்டாகவும் வேகும். இப்போ ஊற வச்ச அந்த பருப்பை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. ரொம்ப தண்ணி சேர்த்தா திரும்ப நம்ம ட்ரை ஆக்குறதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3 விசில் நல்லா வந்ததும் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கப் இல்லை 1.5 கப் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு ட்ரை ஆகிற வரைக்கும் லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, நான் சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சக்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் லேசாக குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லேசாக அந்த மாதிரி பருப்பை மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சக்கரை நல்லா எல்லா பக்கமும் படும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கடைசி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவுக்கெலாம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த பருப்பு மிக்ஸ் நல்லா சூடு ஆறி இருக்குது. இது திருப்பவும் நல்லா கையில் எடுத்து நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்த பச்சரிசி மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மொத்தமாக நம்ம அந்த பயிரை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொன்றா இந்த மாதிரி அப்பப்போ டிப் பண்ணி போடுறது கரெக்டாக இருக்கும். டிப் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவு வெந்தது நம்ம திருப்பி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வெளியில் லேயர் கலர் மாதிரி வந்திருக்கு. எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே 2வது பேட்சை போடுறது முன்னாடி எண்ணெய் திரும்ப நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கணும். நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.